எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வாழப்பாடி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வாழப்பாடியிலே ஒரு மாட்டு பண்ணையிலே மாடு வாங்க போறோம். மாடு வாங்கிட்டு எவ்வளவு விலை சொல்றாங்கன்னு அப்டேட் பண்றேன். நம்ம கார்ல ஸ்டியரிங்ல ஏதாவது பிரச்சனை இருக்குப்பா. போன தடவையா சொன்னேன், யாராவது லைட்டு கடை வச்சிருக்க எதுமா கொஞ்சம் பார்த்து புண்ணியம் பண்ணீங்கன்னா லைட் போட்டுப்பா. அப்படியே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை போட்டு கொடுத்துட்றேன். அது மாதிரி டயர் கடைக்கு ப்ரொமோஷன் வேணா 2 டயர் கொடுங்க, அது ஒரு ப்ரொமோஷன் போட்டு தரேன். உங்களுக்கு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ப்ரொமோஷன் போட்டு தரேன். சரி, ரோட்டை பாருங்க. ரோடு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இந்த மலையோட வியூ எடுக்கும் தான் எடுத்தேன், கேமரா ஆன் பண்ணேன். அதுக்குள்ள வாழப்பாடி வந்துட்டேன் நான் தெரியல. 500 சரி இருங்க, மாட்டு பண்ணையை போயிட்டு கண்டினியூ பண்ணோம். இதை பார்த்தாச்சு. நம்ம ஆளு கூப்பிட்டு வந்து பார்த்து விவரமா வாங்கிக்கலாம். இங்கதான் இருக்குங்க, 2-3 பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஆத்தூர்ல, இது ஆத்தூர்ல வாழப்பாடி. இப்ப வீடு நோக்கி போயிட்டு இருக்கோம். மீதி வாங்க போகும்போது நம்ம ஹைவேல போய் சொல்றேன் வாங்க. அப்படியே வரும்போது பூச்செடி வித்துட்டு இருந்தாங்க. ரோஸ் செடி 120 ரூபா, 80 ரூபா, 60 ரூபான்னு சொல்லிட்டு பிளாக் ரோஸ் ஒன்று இருந்துச்சு. அது யாரோ வாங்கிட்டாங்களாம், நல்லா இருந்துச்சு அது. சரி வேற ஏதாவது இருக்கான்னு சுற்றி பார்த்தேன். ஒரு அந்த ரெட் கலரில் ஒரு பூ பூக்கிற செடி மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. பிளாக் ரோஸ் நல்ல செடியை தான் யாரோ வாங்கி வச்சுருந்தாங்களாம். வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மாடு பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பண்ணைக்கு போனோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுற மாட்டோட ஃபோட்டோஸ் மட்டும். அங்கே வந்து 95,000, அதாவது 5 லிட்டர், 16, 17 லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்க. அங்கே 30 லிட்டர் கறக்கிற மாடெலாம் ஒரு 2 lakh சம்திங், அதாவது 195 something சொன்னாங்க. இன்னொரு ஃபார்ம் போனோம். அவரு இதே மாதிரி தான் அந்த மாடுகளும், ஆனால் அவர் எல்லாமே 30, 35 கறக்கும்னாரு. அது எப்படி கறக்கணும்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னது 1.25, 1.5, 1.25 அந்த ரேஞ்சில் சொன்னார். நான் கேட்டேன், வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி கறக்குமா இல்லை கறக்காதா என்னன்னு கேட்டதுக்கு, தீனி வைக்கிறத பொறுத்து தான் கறக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கி நிறையா தீனி அந்த அளவு நம்ம கொடுத்தாலும் கறக்கலான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஹெச்எஃப்ல பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் யாராவது இந்த மாதிரி மாடுகள்லாம் வாங்கியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா மாடு நமக்கு தேவைப்படுது நம்ம ஃபார்முக்கு. பின்னாடி இருக்கானுங்க இவனுங்க சொல்லுவானுங்க, சொல்கிறா சொல்லு. மாடு பார்த்து வந்துடுவோம். ஓகே தான், பட்ஜெட் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. பட்ஜெட்டுக்கு இல்லை, மாட்டுக்கும் பட்ஜெட்டுக்குமே சம்மந்தம் இல்லை தான். அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப அதிகம். பார்ப்போம், அது ஓகேனா பார்ப்போம். மாடு நல்லா இருக்கு, ஓகே. ரேட்டு தான் கொஞ்சம் அனுசரித்து பார்ப்போம். இல்லைன்னா லோக்கல்லே ஏதாவது செக் பண்ணி பார்ப்போம். நம்ம சரௌண்டிங் முடிஞ்ச அளவுக்கு மாடு வாங்குற மாதிரி தான். உங்கள் ஏரியாவுக்குள்ளேயே எங்கேயாவது கிடைச்சாலும் சீப்பாக கிடைச்சா வாங்கிக்கோங்க. வெளியில் போய் வாங்குறது என்ன சொல்றது வேண்டாம். நாம வந்து பார்த்தது வந்து சேலம் வாழப்பாடியில. நீங்க எங்கேயாவது இது மாதிரி 5 லிட்டரு 20 லிட்டரு ஃபார்ம் டைம்புக்கு மாடு வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருந்தீங்கன்னா அது எவ்வளோன்னு சொல்லுங்க. அந்த கான்டாக்ட் டீட்டெயில் இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள்ட்ட கேட்டு வாங்குறதுங்கிறது பெஸ்ட்டு. எதுவுமே தெரியாமல் போய் வாங்குறதுக்கும், எக்ஸ்பீரியன்ஸாக ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா, உங்ககிட்ட கேட்டு வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ நம்ம கரண்ட்லி ஃபாஸ்டேக் 2 கிலோமீட்டர் ஆகிட்டு நம்ம தலைவாசல் தாண்டி வந்துட்டோம். தலைவாசல் மேம்பாலம் இறங்கி டோல்கேட் கிட்ட போக போகிறோம். எங்கச்சேரியில் டோல்கேட்லாம் அன்கிளீனாக, அதாவது கிளீனஸாக இருந்தால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் 1000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாரு. டேட்டு முடிஞ்சு போச்சு, அதனாலேயே என்னமோ தெரியல, எல்லா டாய்லெட்டும் க்ளீன் பண்ணாமல் கிடக்கு. ஃபோட்டோ எடுத்து போட்டால் ஒரு நாளைக்கு இப்போ இந்த லைனில் போய் ஒரு 10 டோல்கேட் எடுத்து போட்டால் 10,000 ரூபா ஃபாஸ்டாக ரீசார்ஜ் பண்ணலாம். அந்த அளவு டாய்லெட்லாம் இதாக கிடக்கு, க்ளீன் பண்ணுறது இல்லை. அதான் இதுவும் முடிஞ்சு போச்சு ஸ்கீமும். இங்கேன்னு இல்லை, நிறைய இடத்துல நடக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம முத்துமலை முருகன் கோயில் போனீங்கன்னா வரி கட்டிட்டு, டோல்கேட்டுக்கும் வரி கட்டிட்டு, என்ன ஒரு கண்ட்ரியில் வாழ்கிறோம் நம்மலாம். எல்லாம் இதை பற்றிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் கவர்மெண்ட் சரியான பதில் சொல்கிறது இல்லை. எப்படின்னா பெட்ரோலை டீசலை ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரல இல்லையா, அது மாதிரி.
ரோட்டுக்கு நடுவுல புல்லெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. மழை பெய்யாதால தண்ணி ஒரு பக்கம் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விட்ட பக்கம் மட்டும் பசுமையா இருக்கு. சென்ட்ரல் மீடியல் பாத்தீங்கன்னா விடாத பக்கத்துல காஞ்சி போயிருக்கு பாருங்க. இந்த டோல் வரும் சூ டோல் ரோடு. அது எஸ்யூனா எஸ்யூவா சூ அது சூ டோல் பிரைவேட் லிமிடெட் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. வாங்க நம்ம வண்டி இன்னைக்கு இந்த டோல்கேட்டில் எவ்வளோ வேகத்தில் ஃபாஸ்டாக கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வலிமையாக போவோம். இந்த வண்டி இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி நிற்கிது. இந்த டோல்கேட்டில் போயிட்டு இந்த வண்டி பின்னால் வருது. அந்த வண்டி ஃபாஸ்டாக போயிடுச்சு. நம்ம வண்டி தான் அடுத்தது. வாங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7. இது ஒரு 8 செகண்ட் மேல ஆயிருக்கு. ரொம்ப ஸ்லோவான டோல்கேட்டா இருக்குது. இந்த பக்கம் 2 சைட்லயும் பாத்ரூம் இருக்கு. இருந்தாலும் கிளீனா இல்லை, மல்ல அடிக்குது. நம்ம அடுத்தது இப்ப ஆத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிட்ட வந்துட்டோம். எல்லாம் பெரிய காலேஜ் தான் இது. வெட்டினரி காலேஜ், வெட்டினரி ரிசர்ச் சென்டர் ஒரு பக்கம் இருக்கு. எங்க டைசன் இங்க கூப்பிட்டா தான் காப்பாத்திடலாம்னு சொன்னாரு டாக்டரு. இருந்தாலும் கிட்னி போயிடுச்சுன்னாரு, லிவரும் போயிடுச்சுன்னாரு. அங்கேயே ஒரு 20,000 கிட்டத்தட்ட செலவு பண்ண. விருதாச்சலத்துல பெரியார்ல ஒரு வெட்டினரி கிளினிக் இருக்கு. அது காப்பாற்ற முடியாதுன்ட்டாரு. காரணம் அது ஏதோ எலியை சப்பி முழுங்கி போட்டு தான் எலியிலேருந்து வைரஸ் ஏதோ பரவி இருக்கணும். லிவரை பாதிச்சிச்சு. லிவர் பாதிச்சதும் கிட்னியை போயிட்டு பாதிச்சிச்சுன்னாரு. எதுக்கும் கூட்டு வந்து ஒரு தான் ட்ரை பண்ணுங்கன்னாரு. கடைசி கட்டத்தில் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. அதனால டைசன் இறந்துடுச்சு. இந்த வாட்டர் டேங்க் தான் பெரிய டேங்க். நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டல் காலேஜ் இது எல்லாத்துக்கும் மெடிக்கல் காலேஜுக்கு தண்ணி போகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பில்டிங் இருக்குது பாருங்க. ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் இது எல்லாமே பிலாங்ஸ் டு வெட்டினரி இன்ஸ்டியூட்டுக்கு தான். அதுலேயே எழுதியிருக்கும் பாருங்க. என்ன எழுதியிருக்குன்னா முதுகலை கல்வி வளாகமா அப்படிதானே? முதுகலை கல்வி வளாகம். அங்க தூரத்துல ரைட் சைடு தெரியுது பாருங்க உங்களுக்கு. அதான் வெட்டினரி, அந்த வெட்டினரி காலேஜ் இது. இங்க இருக்கு பாருங்க, கால்நடை விலங்கின் அறிவியல் அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப். இது எல்லாமே ரிசர்ச் சென்டர். காலேஜ் வந்து ரைட் சைடு இருக்குங்க. இந்த பக்கம் ரைட் சைட்ல காலேஜ் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, இது ஸ்கூலு. இது வேற ஏதாவது ஸ்கூல். இதான் வெட்டினரி காலேஜ் கேம்பஸ். இந்த லெஃப்ட் சைட்ல வந்து ரிசர்ச் சென்டர் இருக்கும். காலேஜ் வந்து உள்ள இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். காலைல பாத்தீங்கன்னா இந்த லோக்கல்ல உள்ளவங்க எல்லாம் மாட்டுக்கு ஊசி போடுறது, ஆட்டுக்கு, கோழிக்கு, நாய்க்கு, பூனை எல்லாம் இங்க ஃப்ரீயா எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நீங்க இங்க வந்து வைத்தியம் பார்த்து உங்க நாய், பூனை, ஆடு, மாடு எல்லாம் சரியா இருக்கானு சொல்லுங்க. நான் இங்க வந்தது இல்லை. ஆனால் எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் நாய் எடுத்து வந்து வைத்தியம் பார்த்துட்டு போனான். அந்த நாய் செத்து போச்சு. அது வேற கதை. அது வைத்தியம் பார்த்தாலாம் சாவல. அது வேற ஏதோ பிரச்சனை போல. இங்க வைத்தியம் பார்த்துட்டு போய் நல்லா இருந்ததுன்னு சொன்னான். அப்படி செத்து போச்சு. இப்ப நம்ம விருதாச்சலம் போயிட்டு இருக்கோம். மேல போனோம்னா இது நேரா கள்ளக்குறிச்சி அந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை போய் ஜாயிண்ட் ஆகிடும். நம்ம சென்னை திருச்சி ஹைவேல போய் ஜாயிண்ட் ஆகிடும். நம்ம இதில் ரைட்டில் அப்படியே நேராக போயிட்டு ரைட்டில் போனோம்னா விருதாச்சலம் அந்த ரோட்டுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம அந்த கூட்டு ரோட்லேருந்து விருதாச்சலம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இடையில ஏதோ வண்டி பஞ்சர் இருக்கு. பாவம் என்னாச்சுன்னு தெரியல. ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஃபுல்லாக பாறை தான். இது பாறை தான். வெடி வச்சு தான் கிணறு தோண்டி விவசாயம் பண்ணுவாங்க. இங்கே மரவள்ளி அது மாதிரி மாடு நிறையா இருக்குங்க. மாட்டு தீவன பயிர்கள், பசுந்தீவன பயிர்கள் இங்க நீங்க நிறைய பார்க்கலாம். ஏரியாவில் வைக்கோல் போறது. இப்ப கூட பாருங்க, ஒரு தாத்தா மாடு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு பாருங்க. இங்க வந்து மாடு அதிகமா இருக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், அந்த பக்கத்துல மாடு கம்மியா இருக்குமான்னு. அப்படி கிடையாது. ஆனா இங்க வந்து வானம் பார்த்த பூமி மாதிரி இது வந்து நம்ம ஊர்ல எப்படின்னா மண்ணு, இங்க பாறை. இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பூரா தென்னை மரம் போட்டிருக்காங்க பாருங்க. தென்னந்தோப்பு ஃபுல்லா. யாரோ ஒருத்தர் ஸ்கிட் அடிச்சிருக்காரு ரோட்ல. இங்கிட்ட இழுத்துட்டு போயிருக்கு. பாருங்க, பாறை தான். ஃபுல்லா பாறை. இது லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கிணறு பூரா பாறை தான். நம்ம ஊர்ல வந்து அப்படி கிடையாது. ஸோ இங்க வந்து அந்த விவசாயம் பண்றதுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். லேண்டு அதிகமா இருக்கும். மரவள்ளி
அப்புறம் அந்த கரணக்கிழங்கு கரண வகைகள் போடுவாங்க, பூச்செடி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு, மேக்சிமம் தென்னந்தோப்பு வைக்கிறேன், சோளம் இந்த மாதிரி போடுவாங்க பயிரெல்லாம். அதிகமா நீங்க பாத்தீங்கன்னா மரவள்ளி தான் மேஜர். ஏன்னா இங்க மரவள்ளி அந்த ஜவ்வரிசி ஃபேக்டரி ஆத்தூர்ல நிறைய இருக்கும். இப்ப ஏதோ கோலக்சியா என்னமோ ஒரு மரவள்ளியில ரகம் வந்திருக்கு. பார்த்தாங்க போர்டு 2-3 இடத்துல இருந்துச்சு. அது மாதிரி இந்த ஏரியாவில் இப்படிதான் இது. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஏரியாவுக்கு போக போக நெல் அங்க போக விளையும். எள்ளு மல்லாட்டை சவுக்கு போட்டுருவாங்க. அடுத்த வேப்பூர் லைன் பாத்தீங்கன்னா அதுவும் பாறை ஏரியா தான். அங்கெல்லாம் சவுக்கு போட்டுருவாங்க. இப்ப இந்த ஒரு ரோடு தான் 4 ரோடு போடாத காரணத்தினால எவ்வளவு புளிய மரம் இருக்கு பாருங்க. இத மாதிரிதான் இங்க இருந்து நீங்க கடலூர் வரைக்கும் பாண்டிச்சேரி வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு இதுவே சிங்கிள் இன்னும் கொஞ்சம் குறுகலா இன்னும் நிறைய புளிய மரங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு இங்க புளிய மரங்கள் கம்மி. இதை விடுங்க, அந்த பக்கம் நம்ம போனீங்கன்னா விருதாச்சலம் தாண்டி அங்கடா ஒண்ணுமே கிடையாது. ஏன் இந்த பையன் வண்டி ஆட்டி ஆட்டி ஓட்டிட்டு இருக்கான்? நம்பர் பிளேட் கூட இல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கான். இதை விடுங்க, அது ஏதோ குடும்ப தகராறு இருக்கு. இத மாதிரி எதுல விட்டேன்? ஏதோ கும்பலா நிக்கிறாங்க. ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட் தான் நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சம்பவம் தாங்க. சம்பவம் தாங்க. சம்பவம் தான். விழுந்து கிடக்குறாருங்க, ரத்தம். ஐயோ பாவம். வாகனத்துல பொறுமையா போங்க. 2 வீலர் தான். ரத்தம் ஒழுவிட்டு இருக்கு. இன்னும் ஆம்புலன்ஸ் வரல. என்ன ஆச்சுன்னு தெரியல. இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் நயனார்பாளையம். நம்ம டோல்கேட்டுக்கு முன்னாடி தான். டோல்கேட் ஆம்புலன்ஸே இன்னும் வராம ஏன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்பதான் ஆம்புலன்ஸ் வருதுங்க. அவர் ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் அவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்குது. வருது பாருங்க ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் இப்பதான் போகுது. இது டோல்கேட் ஆம்புலன்ஸ் மாதிரி தெரியல. ஏன்னா டோல்கேட்ல பெரிய ஆம்புலன்ஸ் இருக்கும். ஏதோ பிரைவேட் ஆம்புலன்ஸ் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ரத்தம் ஒழுவதோட வச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு தெரியல. இதுவே இது டோல் வசூல் ரோடு இருக்கே. உயிரெல்லாம் போய் சீக்கிரம் காப்பாத்துங்க. ஒரு சின்ன இடத்துல அடிபட்டுச்சுனாலும் இம்பாக்ட் அதிகமா இருக்கும். இப்ப வருது பாருங்க. இதான் டோல்கேட் ஆம்புலன்ஸ் நினைக்கிறேன். பிரைவேட் ஆம்புலன்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்கு. அப்பனா எந்த வகையில இவங்க வேலை செய்யறாங்கன்னுங்கிறது எனக்கு புரியல. 108 இப்பதான் போகுது பாருங்க. தமிழ்நாடு அரசோடது. இப்போ என்கச்சேன்னு இல்லையே. தமிழ்நாடு அரசுன்னு போட்டு இருக்கு. சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு போய் உசுரை காப்பாத்தினா சரிதான். இதை வருது பாருங்க என்கச்சேயோடது. இதான் என்கச்சேயோட ஆம்புலன்ஸ் யூனிட். இது செர்லைன்ஸா ஏதோ அந்த செர்லைன்ஸ் வட்டி போகுது. இப்பதான் போகுது. ஆனா இப்பதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சீக்கிரம் போய் உசுரை காப்பாத்துங்க. ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவ்வளவு ரத்தம் ஓடி கிடந்தது நான் பார்த்தேன் அந்த இடத்துல. நம்ம நிறுத்தி பார்க்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம நிறுத்தினோம்னா இன்னும் கூட்டமாகும். இது ஆல்ரெடி 2 லைன் தான், 4 லைன் கிடையாது. நம்ம விருதாச்சலத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வேணும். ஆக்சிடென்டால பல பேர் இறக்குறாங்க. முண்டியம்பாக்கத்துக்கு எழுதி கொடுத்துறீங்க, போறதுக்குள்ள இறந்துடுறாங்க. விருதாச்சலத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் வேணும். அதை இங்க வர இந்த தொகுதிக்கு உண்டான எம்எல்ஏ வலியுறுத்தி வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் தான் தனியா ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டி கொடுக்கணும். ஏன்னா கடலூர்ல நம்ம சிதம்பரத்துல இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் விருதாச்சலம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக போற ஏரியா. அதை இன்னும் ஆக்காம வச்சிருக்காங்களே தவிர என்னைக்கு இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் ஆகுறது தான். அது மாற்றம் கிடையாது. இங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டாயம் தேவை. ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட் தான் இருக்க தவிர மற்றபடி ஒரு தலையில இன்ஜுரி ஆனாலும் மற்ற பாடி இன்டர்னல்ல உள்ள எந்த பிளீடிங் ஆனாலும் எந்த ஒரு அந்த சப்போர்ட் இங்க கிடையாது. அது இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு பாத்தீங்களா. இங்க லோக்கல் இப்ப ஆத்தூர் தான் இவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வேற எங்கேயும் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆத்தூர் தான் இவங்க போகணும். இல்ல வாழப்பாடியில இருக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அப்பதான் உசுரை சீக்கிரம் காப்பாத்தலாம். ஏன்னா மக்கள் அதுக்காக தான் ஓட்டு போட்டவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆட்சியாளர்கள்லாம். டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம்.
ஏய் சளிமருந்து வந்திருக்கான்னு சொல்றா. சளிமருந்து மணிமுத்தார் வந்துருச்சு. இந்த பாலத்துல, இந்த பழைய பாலத்துல லைட் இல்ல பாருங்க. புது பாலத்துல சோலார் லைட் போட்டிருக்காங்க. பழைய பாலத்துல லைட் கிடையாது. இந்த மாதிரிதான் நம்ம கூறப்பட்ட மேம்பாலத்துக்கு லைட்டு கொண்டு வரணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் மேம்பாலத்துக்கு லைட் வந்துடும். அதுக்கு அடுத்தது இந்த பாலத்துக்கு நம்ம வந்து எங்கேயும் லைட்டு போறதுக்கான ஏற்பாடு செய்வோம். இந்த ரோட்ல பாருங்க எவ்வளவு ரிஃப்ளெக்டர், எவ்வளவு அந்த வெளிச்சம். சென்ட்ரல்ல இருந்தாலும் சரி, இதுல இருந்தாலும் சரி. ஆனா நம்ம புதுக்குறப்பேட்டையில இருந்து கல்லூர் வரைக்கும் எதுவும் இருக்காது. சென்ட்ரல் பீனியன்ல கட்டையை போட்டு, சிமெண்ட் கட்டையை போட்டு முடிச்சு விட்டாங்க. இங்கதான் அரளி செடி மத்த எல்லாம் வச்சிருப்பாங்க. அது போல சில காலங்களா பொன்னேரி பைபாஸ்ல அதிகப்படியான விபத்துகள் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. அது ஓரளவு இதுக்கப்புறம் கட்டுக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது ஒரு சில நபர்கள் வீடியோ எடுத்து போட்டு வர வச்சிருக்காங்க. வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இது மாதிரிதான் எல்லாருமே செய்யணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் எல்லாருமே போயிட்டு வீடியோ எடுத்து போட முடியாது. ஒரு சிலர் செய்யறாங்கன்னா அதை பாராட்டக்கூடிய விஷயம் தான். பாராட்டணும் அவங்க எல்லாம். அது யாருன்னு தெரியல. நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அவங்க பேர்லாம் சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படியோ நல்லது நடந்தா சரிதான். இதுல எவ்வளவு ரிஃப்ளெக்டர் ரோட்லயும் சரி, சைட்லயும் சரி நல்லா இருக்கு பாருங்க. இதே மாதிரி அந்த உளுந்தூர்பேட்டை, நம்ம புதுக்குறப்பேட்டை மேம்பாலத்து ரைட் சைட்ல உளுந்தூர்பேட்டை அவுட்டர் பைபாஸ், இதுவும் அவுட்டர் பைபாஸ் தான். அந்த சாலையில முறையான விளக்குகளே கிடையாது. விளக்கு கிடையாது. ஒரு 2 இடத்துல குப்பை இருக்கு. குப்பை மேடுகளா கொட்டி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நகராட்சி மேல தப்பு சொல்ல முடியாது. அவங்க வந்து கண்காணிக்கணும். கண்காணிச்சு ஃபைன் போடணும். மற்றபடி இவங்க கொட்டுறவங்க திருந்தினாதான் குப்பை கொட்டாம இருக்கு. இல்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் விருதாச்சலம் நகராட்சி. ஸோ இவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாதான் அங்க குப்பை கொட்டுறது தடுக்கப்படும். இதான் பொன்னேரி 4 ரோடு நான் சொன்னது. அந்த 4 ரோடு இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்பதான் டெவலப் ஆன ஏரியா அது. அதனாலதான் இந்த இடத்துல அவ்வளவு டிராபிக் இருக்கும். இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் போட்டா பெட்டர். பொன்மேரி அவுட்டர் பைபாஸ் இது வந்து அதிகப்படியான டிராபிக் உள்ள இருந்து வர்றதும் வெளில இருந்து போறதும், இங்கேருந்து போறதுக்கு போட்டாலும் தெரியும், அங்கேருந்து வந்து போட்டாலும் தெரியும். இல்ல கொஞ்சம் பெரிய ரவுண்டானாவா போடணும். விருதாச்சலம் அந்த நடப்பன் கோயிலுக்கு போறோம்ல, கருவப்பூங்க சைடு, அந்த மாதிரி ரவுண்டானா போட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே. அவ்வளவுதான். இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது போல நான் நிறைய தகவல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது குறித்த உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத பதிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். நன்றி. பாய் பாய் மக்களே.